கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலே கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய அடியேன் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதிகாலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறதா. அது மட்டும் இல்லை, ஆண்டு சொல்லியிருக்கிறார், நான் சகலத்தையும் புதிதாக்குறேன்னு சொல்லியிருக்கிறார். அதனால் இன்றைக்கு புதிய காரியத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய நன்மையை நீங்கள் பார்த்து ஆண்டவருக்கு சாட்சி எழுப்ப போகிறீங்க. பயப்படாதீங்க, இயேசப்பா உயிரோடு இருக்கிறார். இந்த நாளில் ஜீவ வார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 17:3. நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறேன். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். இங்கே சங்கீதக்காரன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்னுடைய வாய் தேவையில்லாமல் வார்த்தைகளை மீறி பேசக்கூடாது என்கிற ஒரு தீர்மானத்தை நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்றாரு. நம்முடைய வாழ்வில் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாய் மிகவும் முக்கியமானது. அந்த வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளும் மிகவும் முக்கியமானது. நம்ம பேசுகிற வார்த்தையினால உலகத்திலிருந்தும் வேதனைகளையும் போராட்டங்களையும் கஷ்டங்களையும் நாம் சம்பாதிக்க முடியும். நாம் பேசுகிற வார்த்தையினால உலகத்துக்குள்ளிருந்து சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் பேசுகிற வார்த்தையினால ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே வரும். நாம் பேசுகிற வார்த்தையினால ஆண்டவருடைய கோபம் நம்ம மேலே வரும். அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்முடைய வாய் ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைக்கு அநேகர் தங்களுடைய வாயினால் என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் புரியாமல் எதோ பேசி வாழ்க்கையில் தங்களுடைய வேலை இழந்தவங்க உண்டு, தொழிலை இழந்தவங்க உண்டு, வியாபாரத்தை இழந்தவங்க உண்டு, இன்னும் பலவிதமான காரியத்தை இழந்தவங்க உண்டு. குறிப்பாக தங்களுடைய எதிர்காலத்தின் தரிசனத்தை இழந்து போனவங்க கூட உண்டு, தங்களுடைய வாயை காத்துக்கொள்ளாதனால. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. என் வாய் மீறாதபடிக்கு, என் வாயில் தேவையில்லாத வார்த்தைகள் வராதபடிக்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்க போகிறேன். தேவையில்லாமல் இனி பேச மாட்டேன்னு ஒப்பு கொடுங்க. இந்த நாளிலேயே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறவராய் வெளிப்படுவார். இப்போ ஒப்பு கொடுப்பீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாம் ஆண்டவரே, என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணின்னு சங்கீதக்காரன் சொன்னதை போல ஒவ்வொருவரும் தங்களுடைய வாயிலே தேவையில்லாத வார்த்தைகள் வராதபடிக்கு தான் பேச மாட்டேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்து வாழ தேவன் அனுக்கிரகம் செய்யும்படியாய் உம்முடைய ஊழியக்காரன் இப்போது மன்றாடி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பிரசன்னம் இப்போது இவர்களை நிரப்பட்டும், அற்புதங்களை உம்முடைய பிள்ளைகள் காணட்டும் என்று ஜெபிக்கிறேன். வியாதிப்பட்டவர்களை சுகமாக்குவீராக ஆண்டவரே. இன்னும் குறிப்பாக பிறந்தநாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், திருமண நாளை காண்கிற குடும்பங்களை ஆசீர்வதியும். கர்த்தாவே, கமெண்ட்ல ஜெப குறிப்புகளை அனுப்பி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் அற்புதம் செய்யும்படியாய் உம்முடைய ஊழியக்காரன் மன்றாடி ஜெபிக்கிறேன். குறிப்பாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்தருளும். நீர் அப்படி செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.